ஹலோ மை டியர் பிகே பைட்டிஸ், ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் டூர் போக போற நாட்டுக்கும் நமக்கும் ரொம்ப காலமாவே சம்பந்தம் இருக்கு. தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இந்த நாட்டோட சுதந்திரத்துக்கும் இந்தியாவுக்கும் பெரிய தொடர்பு இருக்கு. அண்ட் இந்த நாட்டை நதியின் நாடுன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இங்க 700க்கும் மேற்பட்ட நதிகள் பாயுது. இந்த நாட்டுக்காரங்களும் இந்தியாக்காரங்க மாதிரியே மீன் மேல அலாதி பிரியம் வச்சிருக்காங்க. அண்ட் மீன் சார்ந்த உணவுகள் இல்லாம இவங்களோட நாட்கள் நகரவே நகராது. இந்த நாட்டோட தலைநகரத்தை பள்ளிவாசல்களின் தலைநகரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதோட சேர்த்து இந்த நாட்டுல 2000க்கும் மேலான செய்தித்தாள்களும் மேகசின்களும் அச்சிடப்படுது. இந்த நாடும் இந்தியா மாதிரியே ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு பேர் போன ஒரு நாடு. இதே மாதிரியான இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்ஸ் இந்த வீடியோக்குள்ள இருக்கு. சோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு உங்க சீட் பெல்ட் மாட்டுங்க. இன்னைக்கு நம்ம போக போற நாடு பங்களாதேஷ். கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு. நான் உங்க பிகே, இது நம்ம பிகே பைட்ஸ். நாட்டோட பாப்புலேஷன் பார்க்கும்போது 16,47,00,000 மக்கள் இங்க வசிக்கிறாங்க. அண்ட் இங்க வசிக்கிற 90.4% பேர் முஸ்லிம் தான். மீதி இருக்க 9% மக்கள் மத்த மதங்களை ஃபாலோ பண்றாங்க. அண்ட் இந்த நாடு தான் கூட்ட நெரிசல்கள் அதிகமா இருக்கும் நாடுகள் பட்டியல்ல உலகத்திலேயே 2வது இடத்துல வருது. அண்ட் மக்கள் தொகையின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த நாடு 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த நாட்டுல இருக்க 40% மக்கள் மட்டும்தான் நகர பகுதிகளில் வசிக்கிறாங்க. மீதி இருக்க 60% இன்னும் கிராம பகுதியில தான் மறைஞ்சிருக்காங்க. அண்ட் பங்களாதேஷோட பார்டர்ஸ் இந்தியா அண்ட் மியான்மரை டச் பண்ணுது. இன்னொரு பக்கம் பே ஆஃப் பெங்கால். இந்த நாட்டோட தலைநகரம் டாக்கா. ஏசியால விரல் விட்டு எண்ணக்கூடிய முக்கியமான தலைநகரங்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த நகரம் தான் உலகத்தின் பிஸியான 10வது நகரம். அண்ட் பங்களாதேஷோட தலைநகரான டாக்கால உங்களுக்கு கண்படுற எல்லாமே பள்ளிவாசல்களா தான் இருக்கும். இங்க அவ்வளவு பள்ளிவாசல்கள் இருக்கு. அதனாலதான் இத பள்ளிவாசல்களின் தலைநகரம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்க இந்த பள்ளிவாசல்கள் ரொம்ப பிரசித்தி பெற்றதும் அண்ட் ரொம்ப அழகானதும் கூட. எனக்கு தெரிஞ்சு பங்களாதேஷ் தான் உலகத்திலேயே தன்னோட மொழிக்காக ஒரு தனி நாடு வாங்கிட்டு வந்த முதல் தேசமா இருக்கும். சொல்ல போனா இந்த மொழி விடுதலை போராட்டம் 20 வருஷத்துக்கும் மேலாவே நடந்துச்சு. ஏன்னா இந்தியாவிலிருந்து தனியா பிரிஞ்ச பாகிஸ்தான் மொத்தம் 2 பாகிஸ்தானா இருந்தது. ஒன்னு வெஸ்ட் பாகிஸ்தான், இன்னொன்னு ஈஸ்ட் பாகிஸ்தான். இந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் தான் இப்ப இருக்க பங்களாதேஷ். பங்களாதேஷ்ல எல்லாருமே பெங்காலி மொழி தான் பேசுவாங்க. அண்ட் பாகிஸ்தானோட அபிஷியல் லாங்குவேஜ் உருது. சோ உருதுவை பேச சொல்லி பங்களாதேஷ்காரங்களை இவங்க வற்புறுத்தவும் துன்புறுத்தவும் ஆரம்பிச்சாங்க. இதை தொடர்ந்து தான் போராட்டம் வெடிக்க ஆரம்பிச்சது. இந்த போராட்டத்தின் விளைவாதான் பங்களாதேஷ் அப்படின்னு ஒரு நாடும் பிறந்தது. இந்த பங்களாதேஷ் நாடு பிறந்தது 1971 வருடம் மார்ச் மாசம் 26ஆம் தேதி. இந்த சண்டையில இந்தியா பங்களாதேஷுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. இதனாலதான் பாகிஸ்தான் கூட இருந்த சண்டை இன்னும் வழுத்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த விடுதலை போராட்டத்துல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் இல்ல லட்சக்கணக்கிலையும் மக்கள் இறந்து போனாங்க. பட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, விடுதலை போராட்டத்துல நம்ம பண்ணின உதவிய பங்களாதேஷ் இப்ப மறந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்பெல்லாம் பங்களாதேஷ் இந்தியாவோட கை கோர்க்கிறத விட்டுட்டு சைனா கூட கை கோர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. நல்லா இருந்தா சரி. பங்களாதேஷோட நிலப்பகுதிகளில் 67% விவசாய நிலங்களா தான் இருக்கு. இங்க மூலத்தொழிலும் விவசாயம் தான். அண்ட் இந்த விவசாயத்து மூலமா இவங்க நெற்பயிர்களை அதிகமா விளைவிக்கிறாங்க. அண்ட் இந்த நெற்பயிர்களை எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க. இவங்க ஏசியாவிலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய பெரிய ரைஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸும் கூட. இதை தவிர இவங்க எக்ஸ்போர்ட் பண்ற விஷயம் அண்ட் இவங்க ப்ரொடியூஸ் பண்ற விஷயம் அப்படின்னு பார்த்தா அது ஆடைகள் தான். இங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்கு. அண்ட் சொல்ல போனா உலகத்துல இருக்க மிகப்பெரிய கார்மெண்ட்ஸோட ப்ரொடக்ஷன்ஸ் பங்களாதேஷ்ல தான் நடக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்க இதுல கை தேர்ந்தவங்க. உலகத்துல இருக்க 60% டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோட கார்மெண்ட்ஸ் ஒர்க் இங்க தான் நடக்குது. கார்மெண்ட்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால ஒரு துயர சம்பவத்தையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். கடந்த 2013வது வருஷம் பங்களாதேஷுக்குள்ள கவர்மெண்டால நடத்தப்பட்ட டாக்கா ஃபேக்டரி ராணா பிளாசா அப்படிங்கிற ஒரு பில்டிங்ல டாப் ஃப்ளோர்ல இருந்தது. இந்த ராணா பிளாசா இடிஞ்சு விழ போறதாவும் அண்ட் இதுல கிராக்குகள் ரொம்ப அதிகமா இருக்கிறதால இந்த கட்டிடத்தை உடனே இடிச்சு வேற புது கட்டிடம் கட்டும்படியும் அரசாங்கம் வலியுறுத்துச்சு. கீழே இருக்கவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்ல, மேல வேலை பார்க்கிற கவர்மெண்ட் கார்மெண்ட் கம்பெனியை உடனே காலி பண்ணணும் அப்படின்னு
கவர்மெண்ட் சொல்லுச்சு. பட் கவர்மெண்டோட உள்கட்சி பூசலால அவங்க காலி பண்ணாம தொடர்ந்து வேலை பார்த்துட்டு வந்தாங்க. இதன் விளைவா அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்தது. இடிஞ்சு விழுந்ததுல அதுல வேலை பார்த்துட்டு இருந்த 1034 பேர் இறந்து போனாங்க. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்து அந்த ஓனருக்கு இவங்க 2 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க. பட் இறந்து போனவங்களுக்கு யாருக்கும் பெருசா இழப்பீடுகள் வழங்கப்படல. அண்ட் இந்த இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்த இன்னொரு மேட்டர் என்ன அப்படின்னா, இந்த பில்டிங்க இடிக்க சொல்லி எப்பவோ உத்தரவு போட்டாச்சு. இருந்தாலும் அந்த பில்டிங்ல விழுந்த கிராக்குகளை மறைக்கிறதுக்காக இவங்க பில்டிங் ரிப்பேர்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சொல்லிக்கிற அளவுக்கு இங்க வேலைகளும் வருமானமும் இருந்தாலும் இங்க ரொம்பவே பாவப்பட்ட ஒரு இனம் அப்படின்னா அது பெண் இனம் தான். ஏன்னா நைஜீரியாவுக்கு அப்புறமா குழந்தை திருமணங்கள் அதிகமா நடக்கும் நாடுகள்ல பங்களாதேஷ் 2வது இடத்துல இருக்கு. ஏன்னா பங்களாதேஷ்ல 18 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் பண்றது லீகல் தான். பட் ஒரு சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த சட்டத்தை பயன்படுத்தி பல பெற்றோர்கள் தங்களோட குழந்தைங்களை 18 வயசுக்கு முன்னாடியே கட்டி கொடுத்துறாங்க. அண்ட் பல குழந்தைங்களோட திருமணம் வயசான பெருசுங்களோட தான் நடக்குது. அதுவும் காசுக்காக இந்த மாதிரி பண்றாங்க. அண்ட் ஏழ்மையை பயன்படுத்தி இந்த பெருசுங்க குழந்தைங்களை கல்யாணம் பண்ணிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது பரவாயில்ல. ஒரு காலகட்டத்துல பங்களாதேஷ் பொண்ணுங்க அழகா இருந்தாலே அவங்களுக்கு ஆபத்து தான். ஏன்னா அந்த காலகட்டத்துல பங்களாதேஷ்ல இப்ப இருக்கிறத விட காசு குறைவா தான் இருந்தது. சோ காசு அதிகமா வச்சிருக்க பெருமான்கள் அழகா இருக்க பொண்ணுங்களை தன்னோட வீட்டுல கூட்டு வந்து வச்சிருந்திருக்காங்க. அதுவும் கல்யாணம் பண்ணிக்காம ஒரே வீட்டுல 3-4 பொண்ணுங்களை வச்சிட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்கு நிலவரப்படி இந்த நிலைமை சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கும் இங்க 74% திருமணங்கள் குழந்தை திருமணங்கள் தான். பங்களாதேஷ்ல இதையெல்லாம் மறக்கடிக்கிற மாதிரி மக்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது கிரிக்கெட். இவங்களுக்கு கிரிக்கெட் மேல அலாதி பிரியம். இந்தியா பாகிஸ்தானுக்கு அப்புறமா சொல்லிக்க கூடிய அளவுக்கு இருக்க ஏசியா டீம் அப்படின்னு பார்த்தா அதுல பங்களாதேஷ் கண்டிப்பா வந்துரும். ரொம்ப சின்ன நாட்டில இருந்து வந்த சின்ன டீம் இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல விளையாண்டுட்டு இருக்க பெரிய பெரிய நாடுகளையும் கூட அவங்க நாட்டிலேயே போய் தோக்கடிச்சிட்டு வராங்க. அந்த அளவுக்கு திறமசாலியா மாறி இருக்கு இந்த பங்களாதேஷ் கிரிக்கெட் டீம். அது மட்டும் இல்லாம இப்போ ஐபிஎல்ல கூட நீங்க நிறைய பங்களாதேஷ் முகங்களை பார்க்க முடியும். சுட்டி காட்டக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 2020வது வருஷம் உமன்ஸ் 2020 ஏசியா கப்பை ஜெயிச்சது பங்களாதேஷ் தான். ஆக்சுவலா இந்த பேரு ஏசியாக்குள்ள இந்தியாவுக்கு மட்டும்தான் இருந்துட்டு இருந்தது. இப்போ அந்த லிஸ்ட்ல பங்களாதேஷும் சேர்ந்திருக்கு. அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா போட்டி போட ஆள் இருந்தா தானே போட்டியும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதே மாதிரியே பங்களாதேஷ் அப்படின்னு சொன்னோன்னு நமக்கு ஞாபகம் வர இன்னொரு விஷயம் சுந்தரவனம். இந்த சுந்தரவனம் ஒரு சதுப்பு நிலக்காடு. இதுல 40% இந்தியா பார்டர்லயும் 60% பங்களாதேஷ்லயும் இருக்கிறதுனால இந்த காட்டை பங்களாதேஷ்காரங்க தங்களோடது அப்படின்னு கிளைம் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம பெங்கால் டைகரோட வீடும் இதுதான். இங்க 400க்கும் மேற்பட்ட புலிகள் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பங்களாதேஷ்ல யாரையாவது பார்த்து நீங்க சிரிச்சீங்க அப்படின்னா அவங்க உங்களை தப்பா நினைச்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் நீங்க யாரையாவது பார்த்து முகம் கொடுத்து சிரிக்கிறீங்க அப்படின்னா அவங்களை கிண்டல் பண்றீங்க அப்படின்னு அர்த்தமாயிடும். இப்படி சிரிச்சா நீங்க இம்மெச்சூர் அப்படின்னு கூட அவங்க சொல்லுவாங்க. இந்த நோய் எப்படி பரவச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க அடிமைகளும் ஏழைகளும் பணக்காரங்களை பார்த்து சிரிக்க கூடாது. எஸ் மை டியர் விகே பைட்டிஸ், ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2016 வரைக்கும் இங்க 0.95% மக்கள் பங்களாதேஷ் நாட்டுக்குள்ளேயே பங்களாதேஷ் மக்கள் கிட்டயே அடிமையா இருந்தாங்க. அவங்களும் பங்களாதேஷ்காரங்க தான். சோ தன் நாட்டுக்குள்ளேயே அடிமையா இருக்கிறத விட பெரிய சோகம் வேற எதுவுமே இல்ல. இதுக்கே அதிர்ச்சி ஆயிட்டா அப்படி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. கண்டினியூவா கேளுங்க. பங்களாதேஷ்குள்ள 700க்கும் மேற்பட்ட நதிகள் இருக்கு. அதுலயும் ஏசியாவிலேயே மிகப்பெரிய நதிகளான கங்கா, மேக்னா அண்ட் பிரம்மபுத்திரா இந்த 3 நதிகளும் இங்கேயும் பாயுது. இந்த 700 நதிகள் இருக்கிறது இந்த நாட்டுல வளத்தை பெருக்கிறதுக்கு ஒரு வழியா இருந்தாலும் அழிவுக்கும் ஒரு பாதையாவே இருக்கு. ஏன்னா சம்மர் டைம்ல பார்டர்ல இருக்க இமாலய மலைகள் உருகி அதன் மூலமா பருவமழைகள் இங்க அதிகமா பெய்யுது. அது மட்டும் இல்லாம கடல் மட்டத்திலிருந்து கம்மியான தூரத்துல இருக்கிறதுனாலையும் மழைகள் அதிகமா பொழியறதாலையும் இங்க வருஷா வருஷம் ஃப்ளட் வந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி வர ஃப்ளட்லயும் ஆயிரக்கணக்கான மக்கள் வருஷா வருஷம் இறந்து கூட்டம் தான் இருக்காங்க. இந்த மாதிரி வெள்ளப்பெருக்கு வரும்போது நீங்க ஒரு அதிசய விஷயத்தை பார்க்கலாம். அது என்னன்னு பார்த்தா மிதக்கும் பள்ளிகள். சோ இங்க வெள்ளம் வந்தாலும் ஸ்கூலுக்கு லீவ் கிடையாது. பள்ளிகள் தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கும். ஒரு மனுஷனுக்கு அடி விழலாம், பட் இவ்வளவு அடி விழக்கூடாது. ஏன்னா வெள்ளம் மட்டும் இல்லாம இங்க இன்னொரு பெரிய பிரச்சனையும் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்க குப்பைகள். பங்களாதேஷ் ரொம்பவே அசுத்தமான ஒரு தேசமா மாறிக்கிட்டு இருக்கு. இதை சரி பண்றதுக்கு கவர்மெண்ட்டும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னும் முடிஞ்ச பாடு இல்ல. இன்னொரு விஷயம்,
பங்களாதேஷ் டூர் போகும்போது நீங்க ஃபேஸ் பண்ணலாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராபிக் ஜாம்ஸ். இங்க ஏகப்பட்ட டிராபிக் ஜாம்ஸ் அண்ட் எப்ப பார்த்தாலும் கூட்டமாவே இருக்கிற ஒரு நாடு தான் இந்த பங்களாதேஷ். இங்க சைக்கிள் ரிக்ஷாக்களாலையும் நிறைய டிராபிக் ஜாம்ஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க. இதோட சேர்த்து இன்னொரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பங்களாதேஷ ஆட்சி பண்றது அண்ட் இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணிட்டு இருந்தது அண்ட் எதிர்கட்சி எல்லாமே பெண்கள் தலைமையில தான் நடக்குது. அண்ட் பங்களாதேஷ்காரங்களும் இந்தியாக்காரங்க மாதிரியே அகதிகளை தன் நாட்டோட சேர்த்துக்கிறதுலயும் அரவணைச்சுக்கிறதுலயும் ரொம்ப ஈடுபாடா இருக்காங்க. ஏன்னா மியான்மர்ல இருந்து வர ரோஹிங்கா முஸ்லிம்களுக்கு பங்களாதேஷ் தான் அரவணைப்பு கொடுக்குது. சோ அவ்வளவுதான் மை டியர் பிகே வைட்டிஸ். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒருவேளை இருந்தா கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை அடிங்க, மிதிங்க, உதைங்க, என்ன வேணா பண்ணுங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவ்வளவுதான். அண்ட் இதுவரைக்கும் இந்த வீடியோவை கண்டினியூவா பார்த்துட்டு இருக்க ஒரிஜினல் பிகே வைட்டிஸ்க்காக இந்த போனஸ் பாயிண்ட். பங்களாதேஷ்ல எக்ஸாம்ல நீங்க பிட் அடிச்சா உங்களுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பங்களாதேஷ்ல 10 வயசு வரைக்கும் கட்டாய கல்வி, அதுக்கப்புறமா 14 வயசு வரைக்கும் நீங்க குழந்தை தொழில ஈடுபட முடியாது. அதுக்கப்புறமா நீங்க மேஜர் அப்படிங்கிற அந்தஸ்தை பெறுவீங்க. சோ 14 வயசுக்கு அப்புறமா நீங்க படிக்கிற உங்களோட எஜுகேஷன் டைம்ல நடக்கிற எக்ஸாம்ல எப்பவாவது நீங்க பிட் அடிச்சீங்க அப்படின்னா அது பங்களாதேஷ்ல சட்டவிரோதம். இதுக்கு ஜெயில் தண்டனைகள் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சோ இதே மாதிரியான ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன். until then bye. நான் உங்க பிகே. இது நம்ம பிகே பைட்ஸ்.